ஹாய் மக்களே, வாங்க. இன்னைக்கு நம்ம சுற்றி பார்க்க கூட்டிகிட்டு போகக்கூடிய இடம் வந்து மண்டைக்காடு. ஆல்ரெடி மண்டைக்காட்டில் நம்ம சுற்றி பார்த்தோம் கொஞ்சம் வழி. இப்போ இன்னும் கொஞ்சம் வழி சுற்றி பார்க்க வேண்டிய இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கரிசட்டி எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. இது இன்னொரு கடையில் உள்ள கரிசட்டி. இங்கே கரிசட்டி மட்டுமில்ல, காய்கள் எல்லாம் வெட்டி போடுறதுக்கு பிளாஸ்டிக் டப்பா, விரவு முக்கியமாக பாருங்கள். சமையலுக்கு தேவையான விரவு கூட சேல்ஸுக்கு தான் இருக்குது. கையை வீசிட்டு நம்ம காசு மட்டும் கொண்டுட்டு கோயிலுக்கு போனால் போதும், இங்கே எல்லாமே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. இது கோயிலோட பெரிய விருட்சம் பார்த்துக்கங்க. இங்கே வந்து இந்த தொட்டில் பிள்ளைலாம் கட்டி தொங்க போட்டிருக்கிறாங்க. சிலவங்க குழந்தை வரம் கேட்டு அந்த மாதிரி. இது நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு இந்த வழியாக தான் வெளியே வந்தோம். ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு வாசலோடு போயிட்டு ஃப்ரெண்டு வாசலோடு வர முடியாது, ஏன்னா கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால். அப்புறம் வந்து நடைபாதைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுங்கெல்லாம் தண்ணி தொளிச்சு போட்டிருக்கிறாங்க. வெயிலின் தாக்கம், ஏன்னா கோயிலுக்கு வரவங்க அதிகமாக செருப்பு போட்டிருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் போட்டிருப்போம், நான்லாம் போட்டுட்டு தான் போனேன். வெளியில் கலத்தி போட்டு சாமி கும்பிட்டுட்டு மாதிரி காலில் போட்டுட்டு தான் இருந்தோம். என்னென்னு இருந்தாலும் கொஞ்சம் சூடு தனியும் பதியலாம், அதனால் ரோட்டிலலாம் தண்ணி தெளித்து போட்டிருந்து. அப்புறம் நல்ல வெயில் அடிக்குது பார்த்தீங்களா, ஆங்காங்கே சர்பத்து, மோர், ஜூஸு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. தன்னார்வலர்கள் காசெல்லாம் கொடுக்காண்டா, நம்ம போய் ஃப்ரீயாக எத்தனை கப்பு வேணாலும் வாங்கி குடிச்சிக்கலாம். ஒரு சிலர் டப்பாயிலெல்லாம் வாங்கிட்டு போனாங்க. நம்ம டப்பாயிலெல்லாம் வாங்கிட்டு போகலை. நம்ம ஜூஸ் குடித்ததே நமக்கு கிடைச்சதே பெரிய விஷயம். ஏன்னா அந்த காலத்துக்கு ஏதாச்சும் கொஞ்சம் ஜில்லுன்னு கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு வாங்கி எல்லாருமே ஆளுக்கு ஒரு கப்பு குடிச்சிக்கிட்டோம். இதுக்கு பிறவுக்கு இங்கே ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இது பக்கத்தில் என்னது இருக்குன்னா ஸ்கூல் இருக்கு. படிச்ச ஸ்கூலா? ஆமாம், அவைய படித்தது எங்கள் வீட்டுக்கார படித்த ஸ்கூலு. அதோட எந்த வகுப்பறையில் படிச்சு அதை சொல்லுங்க முதல்ல. மறந்து தேடிக்கிட்டு இருக்கிறியான்னு நினைக்கேன். எங்க நீங்க மறந்து தேடிக்கிட்டு இருக்கிய? இதுதான் ஸ்கூல் கிளாஸ் ரூம். அட இதான் கிளாஸ் ரூம். இந்த கிளாஸ் ரூம் இப்போ அவங்க சமைச்சிட்டு இருக்காங்க. இப்போ சாப்பிடணும். இதெல்லாம் லேப். இது லேபா? என்ன அட்டகாசம்லாம் பண்ணுன அவ்வளோ. என்ன சேட்டையெல்லாம் பண்ணுனீங்களோ அந்த பள்ளிடத்து ரூம்ல. ஆபீஸ் ரூம். நல்லா படிக்கிற பிள்ளைகள் அப்படின்னு அதில் அப்பா பேர் இருக்க முடியும். நல்லா படிக்க பிள்ளைகள் அப்படின்னு அப்பா பேர் இருந்தாலும் இருக்கும். பாப்போமா, தாத்தா பேர் இருக்கான்னு பாரு. தாத்தா பேர் இருக்கான்னு பாரு. செல்லத்தங்கம். இப்போ புதுசாட்டும் நிறைய கிளாஸ் ரூம் வேணும் பார்த்தீங்களா, அதனால் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இது கட்டி முடித்ததும் பழசெல்லாம் அப்புறப்படுத்துவோம்ல என்னது தெரியலை. ஏன்னா அதெல்லாம் முந்தின காலத்து ராஜா காலத்தில் கட்டுனது போல் இருக்குது பார்க்கறதுக்கே. இப்போ இந்த ஓடு வச்சு வீடுகளை பார்க்குறதே அபூர்வமாக இருக்குது. எங்கள் வீட்டுக்காரங்க படித்த பள்ளிக்கூடத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்து, அவங்க சின்ன பிள்ளையில ஓடி சாடி விளையாடி செய்யாத சேட்டைகளெல்லாம் செஞ்சுருப்பாங்க. அதை நினச்சி மனசு சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, நீங்கள்லாம் இப்படி படித்த பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போய் பார்த்த அனுபவங்கள் இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒரு வயசுக்கு அப்புறம் நமக்கு வந்து பழைய நினைவுகள்லாம் வரும். அங்கே நம்ம போன அந்த சின்ன பிள்ளையில வந்து நம்ம என்ன விளையாடணும், நம்ம கூட எந்தெந்த பேரில் உள்ளவங்க எல்லாம் படித்தாங்க வாங்கினாங்கன்னு பழைய நினைவுகள் நிறைய பேர்த்துக்கு வரும். அதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு வந்திருக்கும், ஆனால் நம்மகிட்ட தான் ஷேர் பண்ணலை. ஓகே, நாங்கள் அங்கே நிழலுக்காக அப்படியே அங்கே கொஞ்சம் நேரமே இருந்துட்டோம். எல்லாருமா கூடி எடுத்து பேசி முடிச்சுட்டு அது பிறகு கொண்டுட்டு போன சாப்பாடை பிரித்து நீ சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நாங்கள் சாப்பிடக்கு உட்காந்துட்டோம். கொண்டுட்டு போன சாப்பாடு என்னென்னு தெரியுமில்ல உங்களுக்கு, மட்டன் தான் வாங்கி சமைச்சு எடுத்துகிட்டு போயிருந்தோம்.
அந்தால கூடால பாபண்ணா இருந்தாங்கள்ல, அவங்களையும் சாப்பிட சொல்லி அவங்களும் சாப்பிட்டாங்க. நாங்கள் எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே பழையபடி எங்கே கிளம்பி வாரோம் அப்படின்னாக்கி கோயிலுக்கு தான் வாரோம். கோயில் முன்னாடி வந்து 5-6 ஃபோட்டோஸ் வீடியோலாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து முக்கியமாக அந்த கோயிலில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்க. அடுத்தடுத்து வீடியோக்கள்லாம் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் சரியா. இவ்வளோதான் போலுக்கு வீடியோ மண்டைக்காட்டு விசேஷம் இவ்வளோதான் போலுக்குன்னு நினச்சிட்டு பேசாமல் எல்லோரும் இருந்துடாதீங்க. நம்ம இப்போ சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோக்கள்லாம் வரும். பாபண்ணாவை பார்த்தீங்களா எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கிறாங்கன்னு. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்து நம்ம அங்கே போனதுலேருந்து பாபண்ணா வந்து எங்கள் கூடவே இருந்தாங்க. நாங்கள் வீட்டுக்கு வர்றது வரைக்குமே பரவாயில்ல, இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் இன்னும் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நான் வந்து செல்ஃபி ஸ்டிக்கு முதல்ல கொண்டு போயிருந்தேன் பார்த்துக்கங்க. வாங்கி அதை வீடியோ எடுக்கிறது இதுதான் தடைக்க கையில் கொண்டுட்டு போனது. அதை வச்சு வீடியோ அப்படி இப்படிலாம் எடுத்திருக்கேன். நல்லா இருக்கிறவங்க